அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவியல் தொடர்பாக தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த வீடியோ முந்தைய பதிப்புகள் மற்றும் புதிய பதிப்பிற்கேற்ப 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சூரியனிலிருந்து 500 பார்செக் 500 விண்ணியல் ஆர தொலைவிற்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் மட்டும்தான் நம்மளுடைய வெறும் கண்களுக்கு இரவு நேரங்களில் புலப்படுது. நம்ம சூரியனுக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி, பிராக்சிமா சென்டாரி. இந்த நியரஸ்ட் ஸ்டார் 1.34 பார்செக் டிஸ்டன்ஸில் இருக்குது. 1 பார்செக் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர் டிஸ்டன்ஸ். நீரின் நிறை மாஸ் ஆஃப் வாட்டர் 1 மில்லிலிட்டர் ஈக்குவல் டு 1 கிராம், 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். டிஃப்ரெண்ட் லிக்விட்ஸோட டென்சிட்டிஸ் மாறுறதால இந்த ஈக்குவலன்ஸ் மாறுபடும். நீரை போல மற்ற திரவங்களின் நிறையானது அவற்றின் அடர்த்தியை பொறுத்து மாறுபடும். ஒரு முட்டையோட எடையில் 12% நிறைங்கிறது தான் அந்த முட்டை ஓட்டின் நிறை. டோட்டல் எக்கோட மாஸில் ஷெல்லோட மாஸ் 12%. பிக்கஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்டு ப்ளூ வேல். இது 30 எலிஃபென்ட்ஸோட மாஸ் கொண்டது, 3 லார்ஜ் டூர் பஸ்ஸோட லென்த்து கொண்டது. ஒரு நீல திமிங்கலத்தின் எடை 30 யானைகளின் எடைக்கு சமம். அதே போல் அதனுடைய நீளமானது 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமம். ஒரு வெஹிக்கிளோட ஹேண்டில் பார் இல்லைனா ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் ஒரு வெஹிக்கிளோட ஸ்பீடு, ஃபியூயல் லெவல், இன்ஜின் ஆர்பிஎம் இண்டிகேட்டர், டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு, இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாடி டிஜிட்டல் ஆர் அனலாக் கன்சோல் கொடுக்கப்பட்டிருக்கும். பொதுவாக டக்கோமீட்டர் ஆர்பிஎம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஓடோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஸ்பீடோமீட்டர் இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி, அந்த செகண்டில் வெஹிக்கிள் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் 1 டைமென்ஷனில் யூனிஃபார்ம் மோஷனில் போயிட்டு இருந்ததுன்னா அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. வாகனத்தில் உள்ள வேகமானி ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் நிகழும் வேகத்தை அளக்கும். ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசை வேகமும் உடனடி திசை வேகமும் சமம். Can a body or object have zero velocity and finite acceleration? Answer yes. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி ஒரு பால். இதை தூக்கி மேலே எரியும் போது அட் ஹையஸ்ட் பாயிண்டில் இதோட வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஆனால் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால் அது திரும்ப கீழே வரும். ஒரு பொருள் சுழி திசை வேகம் மற்றும் வரையறுக்கப்பட்ட முடுக்கத்தை கொண்டிருக்க முடியும். ஒரு பொருளை செங்குத்தாக மேலே நோக்கி எறிந்தால் இந்த படத்தில் உள்ளது போல ஒரு பந்தை எறிந்தோமே ஆனால் அந்த பந்து அல்லது பொருளின் திசை வேகமானது படிப்படியாக குறைந்து உயர்ந்த நிலையை அடைந்திருக்கும் போது அதனுடைய திசை வேகமானது சுழியம். அப்போது அந்த பொருளின் முடுக்கமானது புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருக்கும். இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி ஒரு கல்லை ஒரு கயிற்றில் கட்டி நல்லா வட்டப்பாதையில் சுற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கல்லின் மீது ஏற்படக்கூடிய 2 விசைகள், கயிறின் மூலமாக மைய நோக்கு விசை சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், அதாவது அந்த கல்லை உள்நோக்கி இழுக்கக்கூடியது, அதுதான் அதனுடைய வட்டப்பாதையில் சுற்ற வைக்குது. அதே போல் கல்லின் மீது ஏற்படக்கூடிய 2வது விசை மைய விலக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சப்போஸ் அந்த கயிற்றை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கல் வெளியே போயிடும். குடை ராட்டினத்தில் சுற்றும் பொழுது உணரக்கூடிய விசை மைய விலக்கு விசை. மேரிகோ ரவுண்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சம் ஆஃப் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் லைக் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். மைய நோக்கு விசையைப் போல செயல்படக்கூடியவை ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை. அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும், லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும். வேறின மின்னூட்டங்கள் கொண்டவை ஒன்றை ஒன்று கவரும், ஓரின மின்னூட்டங்கள் கொண்டவை ஒன்றை ஒன்று விரட்டும். இதில் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் ரெண்டில் எது நடந்தாலும் ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேலே ஏற்படுத்தக்கூடிய ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் தான் காரணம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் நியூட்டன்ஸ் 3rd லாவை ஒபே பண்ணுது. கவருதல் அல்லது விலகுதல் எதுவானாலும் ஒரு மின்னோட்டம் இன்னொரு மின்னோட்டத்தின் மீது ஏற்படுத்தக்கூடிய விசை வினையாகவும் மற்றொன்று எதிர்வினையாகவும் இருப்பதால் இது நியூட்டனின் 3வது விதியின் அடிப்படையில் இயங்குகிறது. இஎம்எஃப் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டோட யூனிட்டுமே வோல்டேஜ்.
பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணக்கூடியது இஎம்எஃப். இது ஓப்பன் சர்க்கியூட். அதுவே க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் வோல்டேஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரானை ஃப்ளோ பண்ண வைக்கக்கூடியது. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டி ஆர் கரண்ட். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸுன்னு 2 முனைகள் இருக்கும்போது ஒரு மின்னோட்டம் கரண்ட் பாஸ் ஆகாதப்போ அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு தான் மின்னியக்கு விசை. சுருக்கமாக சொல்லணுன்னா 2 முனைகளுக்கு இடையில் மின்னழுத்த வேறுபாட்டை பராமரிக்கக்கூடியது மின்னியக்கு விசை. இப்போ இந்த 2 முனைகளும் ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்குது. 2 ஒயரை கனெக்ட் பண்ணுறது மூலிமா நான் இதை ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக மாற்றுறேன். அப்போ மின்னழுத்த வேறுபாடானது மின்னோட்டத்தை ஏற்படுத்தும். கரண்ட்டு பாஸ் ஆகும் ஆர் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். இதுதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். நமது உடலின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மூளைக்கு மின்சார வேதியியல் சமிகைகளை எடுத்து செல்லக்கூடிய உயிரணு நியூரான்கள், நரம்பணு அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு இணைப்பு சைகையை தான் சைனாப்டிக் சிக்னல்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது ஒரு ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன். எலக்ட்ரிசிட்டி போர்டு இல்லைனா டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து வீட்டுக்கு சப்ளை ஆகக்கூடிய கரண்ட், ஏசி கரண்ட், இது கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆர்எம்எஸ் வேல்யூ. இந்தியன் சிஸ்டமோட வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஏசி கரண்ட்டுக்கு 220 வோல்ட் அண்ட் 50 ஹெர்ட்ஸ். இதுவே யூஎஸ்ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா 110 வோல்ட் அண்ட் 60 ஹெர்ட்ஸ். வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின்னழுத்தம் இந்தியாவில் மின்னழுத்தம் 220 வோல்ட், அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ். அமெரிக்காவில் மின்னழுத்தம் 110 வோல்ட், அதிர்வெண் 60 ஹெர்ட்ஸ். ட்ரை ஹியூமன் பாடி உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ரெசிஸ்டன்ஸ் 1,00,000 ஓம். நம்ம ஹியூமன் பாடியில் 70% வாட்டரால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகுது. மனித உடலில் 70 விழுக்காடு அளவு போதுமான நீர் இருப்பதால் மனித உடலானது நற்கடத்தி, குட் கண்டக்டராக செயல்படுது. இதனால் மின்சாரம் மற்றும் மின் உபகரணங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். இந்த படத்தை பாருங்கள். சீட் பெல்ட்டே போடாமல் ஒரு கன்வெர்ட்டிபிள் காரில் ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. டிரைவர் அண்ட் கார் 2 பேருமே ஆக்சலரேஷனில் இருக்காங்க, முடுக்கத்தில் இருக்காங்க. இந்த சுவரில் மோதினதுக்கு அப்புறமேல் டிரைவர் தூக்கி வீசப்படுறாரு. அவர் ஆக்சலரேஷன் ஆகிட்டுருக்காரு. ஆனால் கார் அந்த செவுத்தில் மோதி பின்னாடி வருது இல்லையா? ஸோ இதுதான் டீசலரேஷன். ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் கால்டு ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன். எதிர் முடுக்கத்தை வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம் எனலாம். முடுக்கம் ஆக்சலரேஷனோட வேல்யூவை நம்ம நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதும்போது அது எதை குறிக்குதுன்னா ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன். எதிர்கூறி பயன்படுத்தி முடுக்கத்தின் மதிப்பு எழுதப்பட்டிருந்ததுன்னா அது எதிர் முடுக்கத்தை குறிக்குது. முந்தைய பொது அறிவு பதிவுகளிலேயே இந்த தகவலை பற்றி குறிப்பிட்டாச்சு. ஹவு டு வி செப்பரேட் க்ரீம் ஃப்ரம் மில்க்? இந்த ப்ராசஸ் பேர் ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பை சென்ட்ரிஃபிகேஷன். மைய விலகல் தத்துவத்தின் அடிப்படையில் பாலிலிருந்து பாலாடை தனியே பிரித்தெடுக்கப்படுகிறது. வாஷிங் மிஷினில் வெட் கிளாத்தை ஈஸியாக ட்ரை பண்ணுறதுக்காக அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ வாஷிங் மிஷினோட ஸ்பின் ட்ரையர் இந்த எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணுது. அதோட பிரின்சிபல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். பொதுவாக துணி துவைக்கும் இயந்திரமானது சுழலும் துணி உலர்த்தியையும் கொண்டிருக்கும். துவைத்த பின் இருக்கக்கூடிய ஈரத்துணியில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்காக இது பயன்படுகிறது. இதனுடைய தத்துவம் மைய விலக்கு விசை. நம்ம பொதுவாக பேசும்போது ஒரு கணம் காத்திருங்கள், வெயிட் ஃபார் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 1 மொமெண்ட் அப்படிங்கிற டைம் பீரியட் எவ்வளோனா 90 செகண்ட்ஸ் ஆர் 1/40th ஹவர் ஆர் 1.5 மினிட்ஸ். ஃபோர்த் நைட் அப்படிங்கிறது 2 வாரங்கள் அல்லது 14 நாட்கள். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், இல்லைனா பார்த்துருப்போம். ஹெச்பி, ஹார்ஸ் பவர். ஒரு குதிரை திறன் சக்தி அப்படிங்கிறது 33,000 பவுண்டு எடையுள்ள ஒரு பொருளை 1 நிமிஷத்தில் 1 அடி தூரத்துக்கு நகர்த்தக்கூடிய திறன். அல்லது ஒரே வினாடியில் 1 அடி தூரத்திற்கு 550 பவுண்டு எடையுள்ள ஒரு பொருளை நகர்த்தும் திறன். 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 வாட். இந்த குதிரை திறனில் 3ல் 1 பகுதி மட்டும்தான் கழுதை திறன் அப்படின்னு அழைக்கப்படுது. டாங்கி பவர் ஈக்குவல் டு 250 வாட். நம்மளால் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய மிக குறைந்த கால அளவு அட்டாமஸ், கண்ணிமைக்கும் நேரம்.
இதோட வேல்யூ 1/6.25 செகண்ட்ஸ் ஆர் 160 மில்லி செகண்ட்ஸ். லைட் இயர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடியது. ஒளியாண்டு என்பது தூரம் அல்லது தொலைவை குறிக்கக்கூடிய சொல். லைட் ஸ்பீடு, ஒளியின் வேகமானது ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியானது இந்த வேகத்தில் 365 நாட்களில் கடக்கக்கூடிய தூரம் தான் ஒளியாண்டு. 1 light year equal to 9.46 into 10 to the power of 15 மீட்டர். அணைக்கட்டுகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் அல்லது அணைக்கட்டிற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நீர் அல்லது வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவை டிஎம்சியில் பொதுவாக குறிப்பிடுவதுண்டு. 1 டிஎம்சி அப்படிங்கிறது 2.83 into 10 to the power of 10 லிட்டர். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படிங்கிறது தான் டிஎம்சியோட அப்ரிவேஷன். தோராயிரமாக ஒரு டிஎம்சி என்பது 3000 கோடி லிட்டர். இன்னும் நம்ம தமிழ்நாட்டினுடைய கிராம பகுதியில் உள்ள மக்கள் நாளிகை அப்படிங்கிறத நேரத்தை குறிப்பதற்காக பயன்படுத்துவாங்க. ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள், 24 மினிட்ஸ். 1 ஹவரில் இருக்கக்கூடியது 2.5 நாளிகைகள். ஒரு நாளைக்கு 60 நாளிகை. பகல் பொழுதில் 30 நாளிகை, இரவு பொழுதில் 30 நாளிகை. பகல் நாளிகையின் தொடக்கம் காலை 6 மணி, முடிவு மாலை 6 மணி. இரவு நாளிகையின் துவக்கம் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை. உதாரணமாக இரவு 12 மணியை 15 நாளிகை அப்படின்னு குறிக்கலாம். தமிழ்நாட்டில் எஸ்ஐ யூனிட்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் யூனிட்ஸும் இருக்குது. இதை பேஸ் பண்ணியும் லென்த் ஸ்கேல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரு அங்குலம் 1 inch equal to 2.54 சென்டிமீட்டர். ஒரு அடி 1 feet equal to 30.4 சென்டிமீட்டர். 1 meter equal to 3.2 feet. 1 meter equal to approximately 40 inches. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் எஸ்ஐ யூனிட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட யூனிட் சிஸ்டம்ஸ் லென்த், மாஸ், டைம் இதன் அடிப்படையில் அதனுடைய பெயர்கள் அமைஞ்சிருந்தது. இந்த யூனிட் சிஸ்டம்ஸ் சிஜிஎஸ் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், எஃப்பிஎஸ் ஃபுட் பவுண்ட் செகண்ட், எம்கேஎஸ் மீட்டர் கிலோகிராம் செகண்ட். செகண்டுங்கிறது வினாடி, ஃபூட்டுங்கிறது அடி. 10 மடங்கு பவர் ஆஃப் 10 முன்னீடு ப்ரிஃபிக்சஸ், அலகுகளுக்கு உண்டான முன்னீடுகள் யூனிட் ப்ரிஃபிக்சஸ், அதனுடைய குறியீடு சிம்பிள்ஸ். எல்லா ப்ரிஃபிக்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் தான் சிம்பிளாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸப்ட் இந்த 2, டெக்காக்கு டிஏ, மைக்ரோக்கு மியூ. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் பவர் ஆஃப் 10 மட்டும் பார்ப்போம். சின்னதுலேருந்து பெருசுக்கு போகலாம். டெக்கா 10 to the power of 1, ஹெக்டோ 10 to the power of 2, கிலோ 10 to the power of 3, மெகா 10 to the power of 6, ஜிகா 10 to the power of 9, டெரா 10 to the power of 12, பீட்டா 10 to the power of 15. நெக்ஸ்ட்டு சிறிய அளவுகள் டிக்ரீசிங் ஆர்டரில் பார்ப்போம். டெசி 10 to the power of -1, சென்டி 10 to the power of -2, மில்லி 10 to the power of -3, மைக்ரோ 10 to the power of -6, நானோ 10 to the power of -9, பிகோ 10 to the power of -12, ஃபெம்டோ 10 to the power of -15. இன்டர் டிஸ்டன்ஸ், அட்டாமிக் லெவலில் நியூக்ளியஸோட மெஷர்மெண்ட் இதற்கெல்லாம் ஃபெர்மியும், மாலிகுலர் டிஸ்டன்ஸ், லேசர் போன்ற விஷயங்களுக்கு ஆங்ஸ்ட்ராமும், நானோ டெக்னாலஜிஸ், பயாலஜி இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் அளவுகள் இதிலெல்லாம் நியூமீட்டர், நானோமீட்டர் அளவுகளும் பயன்படுத்தப்படுவதுண்டு. இந்த டேபிளில் ஒரு சில ஸ்மாலர் யூனிட்ஸ் அண்ட் லார்ஜர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அளவு மீட்டர்களில் வரையறுக்கப்பட்டிருக்கு. ஃபெர்மி 10 to the power of -15 மீட்டர். ஆங்ஸ்ட்ராம் ஏ போட்டு மேலே ஒரு 0 மாதிரி போட்டிருப்பாங்க. 10 to the power of -10 மீட்டர். நானோமீட்டர் 10 to the power of -9 மீட்டர். மைக்ரான் ஆர் மைக்ரோமீட்டர் ஆர் மியூ மீட்டர் 10 to the power of -6 மீட்டர். மில்லிமீட்டர் 10 to the power of -3 மீட்டர். சென்டிமீட்டர் 10 to the power of -2 மீட்டர். நெக்ஸ்ட்டு லார்ஜர் யூனிட்ஸ் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10 to the power of 3 மீட்டர் ஆர் 1000 மீட்டர். வானியல் அலகு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு. 1 AU ஈக்குவல் டு 1.496 into 10 to the power of 11 மீட்டர். ஒளியாண்டு 1 light year ஈக்குவல் டு 9.46 into 10 to the power of 15 மீட்டர். விண்ணியல் ஆரம்
1 parsec equal to 3.08 into 10 to the power of 16 meter or approximately 3.26 light years. Approximately human பாடியில் இருக்கக்கூடிய total length of blood vessel 96,000 கிலோமீட்டர். மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் 96,000 கிலோமீட்டர் ஆகும். பிறக்கும் பொழுது ஒரு ஒட்டகச் சிவிங்கி குட்டியின் உயரமானது 1.8 மீட்டர் அல்லது 6 அடி. A chameleon's tongue is twice the length of its body. பச்சோந்தியின் நாக்கின் நீளம் அதன் உடம்பின் நீளத்தை விட 2 மடங்கு உள்ளது. ஒரு பொருளை அளந்து அதிலிருந்து பெறப்படக்கூடிய அலகுகள் அடிப்படை அளவுகள். இதிலிருந்து கணக்கு மூலமாக பெறப்படக்கூடிய அலகுகள் வழி அலகுகள். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அதிலிருந்து மேத்தமேட்டிக்கலாக டிரைவ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் டிரைவ்டு யூனிட்ஸ். இந்த டேபிளில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் யூனிட் அண்ட் சிம்பல் கொடுக்கப்பட்டிருக்கு. நீளம் லென்த்து மீட்டர் எம். நிறை மாஸ் கிலோகிராம் கேஜி. காலம் டைம் செகண்ட் வினாடி எஸ். வெப்பநிலை டெம்பரேச்சர் கெல்வின் கே. மின்னோட்டம் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பயர் ஏ. ஒளிச்செறிவு லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா சிடி. பொருளின் அளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் எம்ஓஎல். அடுத்து வழி அளவுகள் டிரைவ்டு குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ். ஏரியா லென்த் இன்டு பிரெத் யூனிட் மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் ஏரியா இன்டு ஹைட் மீட்டர் கியூப். டென்சிட்டி மாஸ் பை வால்யூம் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஸ்டன்ஸ் பை டைம் மீட்டர் பெர் செகண்ட். மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். அக்சலரேஷன் வெலாசிட்டி பை டைம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஃபோர்ஸ் மாஸ் இன்டு அக்சலரேஷன் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆர் நியூட்டன். ப்ரெஷர் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். எனர்ஜி ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் நியூட்டன் பெர் மீட்டர். ஈஸியாக தான் இருக்கும், எக்ஸாமில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டியே தூக்கி எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இது தெரிஞ்சாலே போதும், யூனிட் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா யூனிட் தெரிஞ்சால் கூட வைஸ் வெர்சாவாக ஞாபகம் இருக்கும். வழி அளவுகள் மற்றும் அலகுகள். பரப்பு நீளம் பெருக்கல் அகலம் மீட்டர் ஸ்கொயர். பருமன் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் மீட்டர் கியூப். அடர்த்தி நிறை வகுத்தல் பருமன் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். திசை வேகம் இடப்பெயர்ச்சி வகுத்தல் காலம் மீட்டர் பெர் செகண்ட். உந்தம் நிறை பெருக்கல் திசை வேகம் கிலோகிராம் மீட்டர் வகுத்தல் வினாடி கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். முடுக்கம் திசை வேகம் வகுத்தல் காலம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். விசை நிறை பெருக்கல் முடுக்கம் கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அல்லது நியூட்டன். அழுத்தம் விசை வகுத்தல் பரப்பளவு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது பாஸ்கல். ஆற்றல் வேலைக்குண்டானது விசை பெருக்கல் தொலைவு நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். பரப்பு இழுவிசை விசை வகுத்தல் நீளம் நியூட்டன் பெர் மீட்டர். 4 ஈக்குவல் சைடு இருக்கக்கூடியது ஸ்கொயர். 5 சைட்ஸ் இருக்கக்கூடியது பென்டகன். ஹெக்ஸகனில் 6 சைட்ஸ் இருக்கும். ஹெப்டகனில் 7 சைட்ஸ் இருக்குது. ஆக்டகனில் 8 சைட்ஸ் இருக்குது. நானோகனில் 9 சைட்ஸ் இருக்குது. 10 சைட்ஸ் இருக்கக்கூடியது டெக்காகன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலிகன்ஸுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுது. 4 சமமான பக்கங்களை கொண்டது சதுரம். 5 பக்கங்களை உடையது ஐங்கோணம். 6 பக்கங்களை கொண்டது அறுகோணம். 7 பக்கங்களை கொண்டது எழுகோணம். 8 பக்கங்களை கொண்டது எண்கோணம். 9 பக்கங்களை கொண்டுள்ளது நவகோணம். 10 பக்கங்களை கொண்டுள்ளது பதின்கோணம். இது போன்ற பல்கோண வடிவத்தில் பக்கங்களின் எல்லையற்ற அளவு அதிகமானால் அது வட்டமாக மாறும். முந்தைய பதிவிலேயே ஃபுல்லாக கவர் பண்ணதால் ஃப்ளூயிட்ஸ் பாய்மங்கள் அப்படிங்கிற பாடத்தை மட்டும் இந்த பதிவில் கவர் பண்ணல. அந்த வீடியோவோட லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன், இல்லைனா அந்த லெசனை படிங்க. இன்னும் ஸ்டாண்டர்ட் 9ல் நிறைய லெசன்ஸ் இருக்குது, அதை வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.